அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது என்னென்னா, நம்முடைய உடல்லேருந்து ஒரு உணர்வு வெளியே போயிட்டு நம்முடைய உடலே பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப நம்முடைய உடலுக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அந்த விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றதே நம்மளால் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் தான் வரும். நான் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன், இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் மெடிடேஷனில் ஒரு லெவல் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் பாசிபிள் ஆகும். நீங்கள் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதாவது இந்த குண்டலினி சக்தியெலாம் பற்றி தெரியாமல் அப்படின்னா, இல்லை குண்டலினி சக்தி யூஸ் பண்ண தெரியாமல் இல்லை தப்பான வழியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்ற பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்காது. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதுனால யாரும் ஒரு பெரிய ஆளோ இல்லை பெரிய மகானோ ஞானியோ ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இந்த விஷயம் நிறைய பேர் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் இல்லைன்னா இறந்தவர் யாராவது ஒருத்தருடைய உருவத்தை ஒரு சில வினாடிகள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு 2 இல்லை 3 வினாடி அவர் நேரில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம் 100% சொல்லும், நான் கற்பனை பண்ணலை, நிஜமாகவே அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் மூலமாக தான் நடக்கும். ஆவிகள் எந்த மாதிரியான உணர்வு நிலையில் இருக்கோ அந்த மாதிரியான உணர்வு நிலையில் தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதுல 2 விதமான மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒரு உருவமாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே சொல்கிறது. இது பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே உங்களுடைய பாடி அப்படின்றது அதோட டெம்பரேச்சர் ரொம்ப கோல்ட் ஆகிடும், உங்களுடைய ப்ரீத்திங் ரொம்ப ஸ்டாப் ஆகிடும். இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி குண்டலினி ஆக்டிவேட் ஆன எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் பாடியிலிருந்து ஒரு உணர்வு உங்கள் உடலை விட்டு வெளியே போயிட்டு உங்களுடைய பாடியை நீங்களே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்குமே பாசிபிளாக இருக்கும், குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுற எல்லாருக்கும். ஆனால் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேஜ் நீங்கள் கடந்து வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாசிபிலிட்டிஸ் தெரியும். இப்போ நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ரொம்ப ட்ரைன்டான ஒரு ஃபீலிங் ஆகிடும். ஏன்டா அதை பண்ணோம் அப்படின்ற லெவலுக்கு ஆகிடுவீங்க. இது பொதுவாக யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று சொல்லிக் கொடுத்தாலும் நம்மளால் அதை கற்றுட்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய மைண்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதே இருக்கும். ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறவங்க, அதிகமாக குண்டலினி ஆக்டிவேட் ஆகி தியான பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது பாசிபிளாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு இது பாசிபிள் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னால் பண்ண முடியுமா, நான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 1 நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய விஷயமோ இல்லை 1 நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய பயிற்சியோ கிடையாது. இது உங்களுடைய மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறதுனால பெரிய லெவலில் எந்த பெனிஃபிட்டும் இருக்க போகிறதில்ல. அவ்வளோ சீக்கிரம் இதை யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் நானும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். தெரிஞ்சாலும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இது சில விஷயங்கள் எப்போவுமே சீக்ரெட்டாக தான் இருக்கும். இன்னொன்று, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய மைண்டோட எனர்ஜி அப்படின்றது ரொம்ப ஒரு ட்ரைன்டான ஃபீலிங் போயிடும். எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே ஆகிடுவீங்க. இன்னொன்று, அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாடிக்குள்ளே கொண்டு வர்றவங்கள நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ்ஸை அதை கொண்டு வரும்போது ஒரு 2 hours 2.5 hours எப்படி என்ன மாதிரி இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. ஒரு மாதிரி அது எப்படி அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு டெப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவை 2 தடவை பண்ணலாம். அதுக்கு மேலே இது பின்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிடேஷன் எனர்ஜி ஃபுல்லாக அதில் தான் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. கண்டிப்பாக நான் சொல்லித்தர மாட்டேன். நான் இல்லை, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா ஒன்று, உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்து அவர் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய மைண்டோட ஸ்டேட் என்ன அப்படின்றத அவர் சொல்லிக் கொடுத்தா உண்டு. இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது நீங்கள் குண்டலினி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தேர்ட் ஐ பர்செப்ஷனில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கே உணர்த்தப்பட்டுடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய தேர்ட் ஐ பர்செப்ஷனில் அந்த விஷயத்தை உணர்றது. 2வது விஷயம், நீங்கள் ரெகுலராக ஒரு குரு இல்லைனா சித்தர் யார்கிட்டையாவது காண்டாக்டில் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா உண்டு. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதும். நன்றி.